கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல டேஸ்டியாக ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அடுத்ததாக 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கினது சேர்த்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குழைய வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு, இதில் ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு சைட் கொதிக்கட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 4 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வடை குழம்பு ரெடி. சூடான சாப்பாடு கூட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.